வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது எவால் அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஆகா தமிழ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு ரிவர்சபிள் லவ் ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக லவ் ஸ்டோரியில் எப்படி காட்டுவாங்க, ஸ்டார்டிங்கில் காதலை காட்டுவாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸு, அதுக்கப்புறம் அஃபேர், இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு ஆர்டரில் காட்டுவாங்கல்ல. பட் இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேயே அஃபேர் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் கதை ரிவர்ஸில் போகுது அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் தான் அந்த லவ் அப்படின்றது எப்படி வந்திருக்கும் அப்படின்றதே காட்டுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த டைட்டில் எவால் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அதாவது லவ் திருப்பி போட்டால் எவால் அப்படின்னு தான் வரும். ஸோ அதை தான் சிம்பாலிக்காக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. கதைன்னு பார்த்தீங்கன்னா நிதியும் பிரபுவும் கணவன் மனைவியாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட கேப் அப்படின்றது இருக்கும். ஒரு நாள் திடீர்னு வந்து பிரபு எனக்கு ஒரு அஃபேர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அண்ட் டிவோர்ஸும் கேட்குறாரு. அதை கேட்டு நிதி பெருசாலாம் ஷாக் ஆகலை. ஏன்னா நிதிக்கு ஆல்ரெடி இன்னொரு அஃபேர் இருக்கும். அது யார் கூட அப்படின்னா ரிஷி அப்படின்ற ஒரு நபரோட. ரிஷியும் பிரபுவும் வந்து ஆல்ரெடி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் பிரபுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னோடனே ரிஷியும் நிதியும் வந்து பிரிஞ்சிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு நிதிக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ நிதி இதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க அண்ட் அவங்களோட வாழ்க்கையில் பாஸ்ட்டில் நடந்த சம்பவங்கள் என்ன அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்டு அவங்களோட ரிலேஷன்ஷிப் யார் கூட இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் இந்த ரிவர்சபிள் லவ் ஸ்டோரி அப்படின்ற அந்த கான்செப்ட், அது உண்மையிலே கொஞ்சம் புதுமையாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட மேக்கிங் அப்படின்றதுமே தரமாக இருந்துச்சு. நிறைய காட்சிகளை விஷுவலாக சூப்பராக கன்வே பண்ணியிருந்தாங்க. ஒரு மாடர்ன் ஏஜ் லவ் ஸ்டோரி அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப ஓப்பனாகவே காட்டியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் சில விஷயங்கள் ரொம்ப சிம்பாலிக்காகவே ரெப்ரசென்ட் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னே கூட சொல்லலாம். டியூரேஷன் வைஸ் 2 மணி நேரத்துக்குள்ளே முடியக்கூடிய ஒரு படம் தான். இன்ஃபேக்ட் நிறைய புதுமைகள் இருக்கக்கூடிய ஒரு படம். பட் புதுமைகள் அப்படின்றதெல்லாம் தாண்டி என்டர்டெய்னிங்காக இருந்துச்சா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கான பதில் என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஆர்டினரியாக நகரக்கூடிய கதை பெரிய லெவலில் எந்த விதமான இம்பாக்டையுமே கிரியேட் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்ஸ் நிறைஞ்ச ஒரு படமாக கண்டிப்பாக இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். ஆனஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது நிறைய கன்ஃபியூஷன் இருக்க தான் செஞ்சிச்சு. அதுக்கப்புறம் திருப்பி பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் கிளியர் ஆச்சு. பட் இருந்தாலும் ஒரு கிளாரிட்டியோட இந்த கதையை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு வந்து 2.5 out of 5. என்ன பொறுத்த வரைக்கும் டைம் இருந்தால் பாருங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.